அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பானிபூரி எப்படி வீட்டில் பண்ணலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பானிபூரி ரொம்ப பிடிக்கும். ஆனால் வீட்டில் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைப்பீங்க. ரொம்ப ஈஸி தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இம்லி சட்னி வந்து 1 மாதம் வரைக்கும் இங்கே ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க போலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவு பசஞ்சிடலாம். அதுக்காக 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேங்க. பொடி ரவையை எடுத்துக்கோங்க. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்து விடலாம். எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசையணும். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. அப்படி சேர்த்திங்க அப்படின்னா பூரி வந்து உப்பிட்டும் வராது, சாஃப்டாயிரும். நமக்கு பானிபூரிக்கு நல்ல கிறிஸ்பான பூரி தானே தேவை. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பிசைய உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து வந்துடும். இந்த மாதிரி இருக்கணுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்போது இதை வந்து ஈரத்துணியால் மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். அது ஊறட்டும். ரவை ஊறினோடனே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். 1/2 மணி நேரம் ஊறிட்டுருக்கட்டும். இந்த டைமில் மித்த எல்லாத்தையும் செஞ்சிடலாம் வாங்க. இப்போது அடுப்பக்கம் போகலாம். இப்போ நம்ம இம்லி சட்னி செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன் அடுப்பில். இதில் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை வந்து திக்காக கரைச்சி எடுத்துருக்கேங்க. ஒரு பேரிச்சம்பழம் 10 எடுத்திருக்கேன். உள்ள இருக்க விதைகள்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேங்க. உங்கள் வெல்லத்தில் மண் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அதை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் உப்பு தேவையான அளவு. இது நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்க்கணுங்க. கலந்துட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. இது கொதித்து நல்லா திக்காக வரணும். எல்லாம் சேர்ந்து நல்லா பலனாக வெந்து சூப்பராக வரும். ஒரு திக்காக வரும். அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கொதிக்க ஆரம்பிக்குது. திக்கானதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி வரணுங்க. இந்த அளவுக்கு திக்காக வரணும். பார்த்திங்களா எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு. இப்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அது சூடாக இருக்கு இல்லையா, இது ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்கணும். ஆறட்டும். இந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது நல்லா சூடாக இருக்குங்க. ஆறினதுக்கப்புறம் தான் அரைக்கணும். ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அது நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஒரு கட்டு கொத்தமல்லி கழுவி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு கட்டு அளவுக்கு புதினா இலைகளை மட்டும் நம்ம சேர்க்கலாம். ரெண்டுமே சரிசமமாக இருக்கணும். இதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி. கடையில் பார்த்திங்கன்னா சாட் மசாலா, ஆம்ச்சூர் பொருள்லாம் சேர்ப்பாங்க. அது நம்மகிட்ட இருக்காது இல்லையா எப்போவும். அதனால் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதுக்கப்புறம் பாதி லெமன் இருக்கு இல்லையா, அது மட்டும் எடுக்க போகிறேன். நல்ல பெரிய சைஸ் லெமனுங்க. அதனால் நான் பாதி எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் லெமன் இருந்துச்சுன்னா 1 போதும். விதைகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். புழிஞ்சு விட்டுடலாம் இதுலேயே. உங்கள்கிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கலாம். இப்போது லெமன்லாம் சேர்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் தேவைப்படாது. புழிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க. இதுவே கரெக்டாக தாங்க இருக்கும். ரொம்ப காரம் வேணும்னு வச்சிங்கன்னா 2 எடுத்துக்கோங்க. இப்போ இது அரைக்கணும் இல்லையா, அதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வடிகட்டலாம். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். வடிகட்டி வச்சு வடிகட்டிடலாம். வடிகட்டியாச்சுங்க. இப்போது இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். சரிசமமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்தாச்சு. இன்னும் நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை இல்லையா, உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்து விட்டுடலாம்.  அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது. 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா, நல்லா கொதித்து நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம்.
உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போது நம்ம இம்லி சட்னிக்கு செஞ்சு வச்சுருந்தோம், அது நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றணும். மாற்றிடலாம். இதை வடிகட்டணும்னு அவசியம் இல்லைங்க. மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த சட்னி வந்து 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில். அரைச்சிட்டு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்கும். இது சமோசாக்கெலாம் செமையாக இருக்குங்க இந்த சட்னி. அரைச்சிட்டு வந்துட்டேன். இது இருக்கட்டும். இதுக்கப்புறம் உள்ளே இருக்க உருளைக்கிழங்கு ஃபில்லிங் இருக்குல்லையா, அதை நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஆடினதுக்கப்புறம் தான் செய்யணும். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் உருளைக்கிழங்கு. இதுக்கப்புறம் கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, நான் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேங்க. இதையும் ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேங்க. நீங்கள் கருப்பு கூட எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு, அதே மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸ் இருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போது இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு கலந்து வச்சுருந்தோம், அதை பார்க்கலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதெல்லாம் செஞ்சுட்டு வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ மாவும் நல்லா கரெக்டாக வந்துடுச்சு. இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கோங்க. ஒரு சாப்பிங் போர்டு எடுத்திருக்கேன். இதில் நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவு ரொம்ப சாஃப்டெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப மெலிசாக இல்லாமல் ரொம்ப தடிமனாக இல்லாமல் திரட்டிக்கோங்க. திரட்டிட்டேங்க. மிச்சம் இந்த மாவு வந்து அப்படியே விடாமல் ஈரத்துணி வச்சு மூடி வச்சுருங்க. காஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. இப்போது நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி ஒரு குட்டி மூடி எடுத்திருக்கேங்க. ஒரு சம்படத்தோடு மூடி இது. இதை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்றப்ப எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பூரி எந்த மாதிரி சைஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்றப்ப நீங்கள் மூடி எடுத்துக்கோங்க. நான் இந்த சைஸில் தான் எடுத்திருக்கேன். கட் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டேங்க. இப்போது நமக்கு பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுட்டேன். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மிதமான சூடும் இருக்கக்கூடாது. இந்தளவுக்கு திக்னஸ் இருக்கணுங்க பூரி. இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக உப்பிட்டு வந்துடும், சீக்கிரமாக கரிஞ்சிரும். அதனால் மிதமான சூட்டில் இருக்கணும். அடுப்பு வந்து மீடியமில் இருக்கணுங்க. ஒன்று போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி அழுத்தி கொடுங்க. அது நல்லா உப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அடுத்து சேர்க்கணும். அதை பாருங்கள், உப்பிட்டு வந்துடுச்சு. மொத்தமாக சேர்க்காமல் இப்படி தான் சேர்க்கணும். ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் எல்லாமே. போட்டது உப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது சேர்க்கணுங்க. இதே அதே மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து உப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அடுத்து சேர்க்கணும். திருப்பி போடலாம். 2 பக்கம் நல்லா உப்பிட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த கடாய்க்கு நான் 3 தான் சேர்த்துருக்கேன். நான் எதையுமே கட் பண்ணாமல் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தப்பு வருது. இந்த பூரியில் தாங்க தப்பு வரும், உப்பிட்டே வராது. அடுப்பு வந்து மீடியமில் இருக்கணும். நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணுங்க. பாருங்கள், சூப்பராக கலர் வந்திருக்கு. கரெக்டான கலர் வந்தாலும் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப கலர் வந்துச்சுனாலும் கரிஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போது நம்ம எடுக்கலாம்.
அவ்வளோதாங்க, நமக்கு பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்படி எல்லாத்தையும் பொரிச்சிடலாங்க. நம்ம சொன்ன அளவுக்கு ஒரு 20லேருந்து 25 பூரி வருங்க, நீங்கள் போடுற சைஸை பொறுத்து. இந்த சைஸ் எடுத்திங்கன்னா 25 பூரி கண்டிப்பாக வருங்க. இது கொஞ்சம் பெருசாக எடுத்திங்கன்னா 20 தான் வரும். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குங்க. அவ்வளோதான், நமக்கு பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம சாப்பிட்ற வேலை மட்டும்தான் பாக்கி. இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். உடைச்சதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இம்லி சட்னி, அதையும் சேர்த்துடலாம். ஸ்வீட் சட்னி கூட சொல்லலாம் அதுக்கு பேர். அதை அப்படியே இந்த தண்ணியில் முக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் வந்து சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.